Good morning, students. I am MRK. Today, 12th Maths class, Chapter 2, Complex Number. Example sums பார்த்துக்கிட்டு இருக்கோம் 5 marks sums important sum. Example 2.15. Let Z1, Z2 and Z3 be complex numbers such that modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 equal to R. ஆர் கிரேட்டர் தேன் 0 இந்த மாடுலஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்டு Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 நாட் ஈக்குவல் டு 0 கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ப்ரூவ் தேட்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கிவன் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வருவோம். சொல்யூஷன் போட்டு கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து எடுத்துகிட்டு வரணும். ரைட், மாடுலஸ் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் Z1, Z2, Z3 எல்லாமே கொடுத்துருக்கு வரிசையா, சரிங்களா? அதே எடுத்துகிட்டு வரேன். மாடுலஸ் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் Z3 ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறேன். Z1 ஈக்குவல் டு ஆர், Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆர், அடுத்து மாடுலஸ் Z3 ஈக்குவல் டு ஆர். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா மாடுலஸ் Z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் Z3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Z பார் அப்படின்னு எழுதலாம். இந்த கான்செப்ட் படி Z1 பார் அப்படின்னு எழுதி ஆர் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். அதே மாதிரி Z2 பார்னு எழுதி ஆர் ஸ்கொயர் எழுதுகிறேன் ஈக்குவல் டு. அடுத்து Z3 பார்னு எழுதி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எழுதுகிறேன். இப்போ இதில் Z1 வேண்டும் அப்படின்னா இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் ஸ்கொயர் பை Z1 பார் அப்படின்னு எழுதுகிறேன். கமா Z2 வேணும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பை Z2 பார்னு எழுதிக்கலாம்டா தம்பி. அடுத்து Z3 வேண்டும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பை Z3 பார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கம்மா போடுறேன்னா போட்டுக்க, எல்லாத்துக்கும் வித்தியாசம் தெரியறக்காண்டி கம்மா போடுறேன்னா போட்டுக்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஆட் பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. அப்போ ஆர் ஸ்கொயர் பை Z1 பார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை Z2 பார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை Z3 பார். ஓகே ஸ்டூடெண்ட், ரைட். இதில் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும்னு பாரு. வெளியே கீழே எல்சிஎம் போடுறேன். Z1 பார் Z2 பார் Z3 பார் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா Z1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து Z2 Z3 இருக்கும். அதை மேலே மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர் Z2 Z3 ரெண்டுக்குமே பார். ஓகே, ப்ளஸ்ஸு ஆர் ஸ்கொயர் 2 போச்சுன்னா Z1 Z3 அது ரெண்டு இருக்கும். அடுத்து 3 போச்சுன்னா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் Z1 Z2 இருக்குண்டா தம்பி. ஓகே, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. ஓகே ரைட், இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் எழுதியிருக்கேன். இதில் வேணால் ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிச்சம் என்ன வரும்னா Z2 பார் Z3 பார் தனித்தனியாக ப்ளஸ் Z1 பார் Z3 பார் ப்ளஸ் Z1 பார் Z2 பார் ஹோல் பை Z1 பார் Z2 பார் Z3 பார். ஓகே, அது வேணால் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்க. ஏன்னா ஆர் ஸ்கொயரை நான் வெளியில் எடுத்துட்டேன். சரி, இப்போ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு, டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு ரெண்டு சைடு எடுத்தோம்னா இப்படி விழுந்துடும். Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 அப்படின்னு விழுந்துடும் இந்த சைடு. இதில் இந்த கீழே பார்த்துக்க, இங்கனக்குள்ள மாடுலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துட்டு அங்கிட்டு தனியாக Z2 Z3 பார் ரெண்டுக்கும் ப்ளஸ் Z1 Z3 பார் ரெண்டுக்கும் ப்ளஸ் Z1 Z2 ரெண்டுக்குமே பார் ஹோல் பை Z1 Z2 Z3ன்னு எழுதிட்டு பார் பார் பார். ஓகே, ரெண்டு சைடும் மாடுலஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரியல் பார்ட் ஆர் ஸ்கொயருக்கு எடுத்தோம்னா வெறும் ஆர் ஸ்கொயர் தான் வரும். ரியல் பார்ட்டுக்கு மாடுலஸ் எடுத்தால் ரியல் பார்ட் தான் வரும். சரி, இதை வந்து நான் அப்படியே மேலே மொத்தம் ஹோல் பாராக போட்டு இதை எடுத்துக்கிறேன். Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 பை அதே மாதிரி இதுக்குமே ஹோல் பார் போட்டுக்கிறேன். என்னது Z1 பார் Z2 பார்
Z3 சாரி பார் தேவையில்லை, ஹோல் பாரை போட்டாச்சுல, ஹோல் பாரை போட்டனால சும்மா எம்டி எழுதுனா போதும். Z1 Z2 Z3 இப்போ இதுக்கு மாடுலஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். இப்போ தனித்தனி மாடலஸாக பிரித்தோம்னா மேலே ஒரு பார்ட் மாடலஸ் வந்துடும், கீழே டினாமினேட்டர் பார்ட் ஒரு மாடலஸ் வந்துடும், இப்படி வந்துடும். சரியா சொல்கிறது? Z1 இல்லை தனித்தனியாக வச்சுக்கிட்டாலும் சரி, Z1 Z2 Z3 இல்லை தனித்தனியாக வச்சுக்கிட்டாலும் சரி தாண்டா தம்பி, எல்லாம் ஒன்று தான். ஹோல் பாராக போட்டுக்கிட்டாலும் சரி, தனித்தனியாக வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி தான் தனித்தனியாக பிரித்து தான் ஆகணும் நம்ம. சரியா? தனித்தனியாக பிரித்து தான் ஆகணும். அதனால் நீ தனித்தனியாக கூட அந்த இடத்துல செப்பரேட் பண்ணிக்கிட்டாலும் சரி, தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். இப்போ சரி, இப்போ தனித்தனியாக போட்டிருக்கேன், Z1 Z2 Z3. ஓகே, பார்த்து கேர்ஃபுல்லாக, ரைட். இப்போ மேலே உள்ளது பாரு Z1 ஆர்டர் பண்ணி எழுதுறேன், Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ்ஸு Z1 Z3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து பார் போயிடும், அதாவது மாடுலஸ் Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் Z அப்படின்ற கான்செப்ட். அதே மாதிரி கீழே உள்ளதுக்கு R² பிரித்து மேலே உள்ளதை அப்படியே எழுதிட்டு Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 அப்படின்னு எழுதிட்டு ஹோல் டிவைடட் பைன்னு எழுதி தனித்தனி மாடுலஸாக எழுதி தனித்தனி மாடுலஸ் Z1 பார் Z2 பார் Z3 பார் அப்படின்னு எழுதிட்டு இங்கே வந்து இங்கிட்டு இருக்குது Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 அப்படின்ட்டு. இப்போ இது ஃபுல்லாக வெறும் பார் ஆயிரும், வெறும் இதாயிரும், மாடலஸ் ஆயிரும். சரியா சொல்கிறது? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாரு, இதுக்கு எல்லாமே என்ன கொடுத்துருக்கு, ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதை எடுத்தோம்னா R² மாடுலஸ் ஹோல் டிவைடட் பை, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடுவோமா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடுவோம். ரொம்ப சிரமப்பட வேணாம், நெக்ஸ்ட் பேஜுக்கு வேணால் நம்ம போயிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜு ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். குட் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நெக்ஸ்ட் பேஜ் வேணால் ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். சரி, இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கிட்டு லெஃப்ட் சைடில் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 மாடலஸ் இருந்துச்சு. ஓகே, இங்கே என்ன இருந்துச்சு, R² இருந்துச்சு. மாடலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 அப்படின்னு இருந்துச்சு. பை ஹோல் மாடலஸ் போட்டு தனித்தனி மாடலஸில் அந்த பார் இருந்துச்சுல, அது வெறும் தான் எழுதுறேன். உன்னை ஏற்கனவே சொன்னதான், மாடலஸ் Z பார் ஈக்குவல் டு வெறும் Z மாடலஸ் Z. அப்போ Z1 Z2 Z3 கொஸ்டினில் இது மூணுக்குமே ஆர்னு கொடுத்துருக்கோம். எது மூணுக்கு, கீழே உள்ள மூணுக்கு Z1 Z2 Z3க்கு ஆர்னு கொடுத்துருக்கோம், R×R×Rன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது என்னாங்க, Z1 Z2 Z2 Z3 Z1 Z3. அப்போ இதை 2 R அடிச்சிட்டோம்னா கீழே ஒரு R இருக்குது, அது கிராஸில் போனால் இங்கே போயிடும். ஈக்குவல் டு மேலே உள்ளது மாடலஸ் ஆஃப் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ஹோல் பை மாடலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இதுதான் அந்த கேட்ட கொஸ்டினில் உள்ளது. ஹோல் மாடலஸ் வேணால் போட்டுக்க, ரெண்டையும் சேர்த்து ஹோல் மாடலஸ் ப்ரூவ் பண்ணுறதுனால Z1 ப்ளஸ் Z1 அந்த இடத்துல பார்த்து 2 மல்டிப்ளைல இருந்துச்சுல, Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ஹோல் மாட் டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இருக்கான்னு பார்த்துக்க ஆன்சரில் ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.